என் பேரு டாக்டர் முத்துக்குமார். நான் வந்து உங்களுக்கு சந்தன மரத்துல உள்ள சில சில ஒரு முக்கியமான நோய்கள் சந்தன மரத்தை தாக்கக்கூடிய நோய்களை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த லெக்சர்ல. என்னன்னா சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் வந்து தமிழ்ல ஆக்சுவலா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க வந்து ட்ரை டு ஆன்சர் இட். ஸோ அந்த நோய்களை பத்தி டைரக்டா நோய்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 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 ஜென்ரல் ஒரு பொது அறிவுங்க நாலேஜ், லைக் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ், எப்படி வந்து நோய்கள் வருது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். பொதுவாக ஒரு பிளான்ட், ஒரு செடி வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சன்லைட் தேவை. அண்ட் அதான் நம்ம இங்கிலீஷில் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், இதெல்லாம் லைக் அந்த டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு பிளான்ட்ஸ் வந்து வளரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஒரு செடி வர்றதுக்கு லைக் அதோட சரௌண்டிங்ஸ், தட் இஸ் என்வாரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து அந்த தட்ப வெட்ப சூழ்நிலைமாங்கல்ல, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப தேவை ஒரு செடி நல்ல ஹெல்த்தியாக வளர்றதுக்கு. அந்த என்வாரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கும், ஹியூமிடிட்டி இருக்கும், இட் குட் பி ரெயின்ஃபால், அதாவது மாய்ஸ்சர், அதாவது நீர் சத்து, அப்புறம் சாயில் கண்டிஷன்ஸ், சாயிலில் உள்ள நியூட்ரியன் கண்டிஷன்ஸ், சாயிலில் உள்ள லைக் ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இதெல்லாம் இது ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் வந்து ஒரு ஹெல்த் ஆஃப் த பிளான்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா என்னாகும், நம்ம செடி வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய் தாக்குதலுக்கு வந்து ஆளாகும். அது வந்து அந்த நோய் தாக்குதல் வந்து ஒரு பூஞ்சை, தட் இஸ் த ஃபஞ்சை மூலமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பாக்டீரியா மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வைரஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த 3 மைக்ரோ ஆர்கானிசத்தில் எது வேணாலும் நம்ம செடியை வந்து தாக்கி நோய் உண்டாக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வந்து நோய் வருது அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா நம்ம லைக் ஜஸ்ட் லைக் அவர் ஹியூமன் டிசீசஸ், பிளான்ஸ்ல செடியில வர நோய்கள் கூட வந்து ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ பொதுவாக நம்ம நர்சரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா நர்சரிஸ்ல வந்து ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல இருக்கும். க்ரீன் ஹவுஸ் எடுத்துட்டாலும் சரி, கிளாஸ் ஹவுஸ் எடுத்துட்டாலும் சரி, இட் வில் பி a கண்ட்ரோல் கண்டிஷன். இந்த கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபஞ்சையோ பாக்டீரியாவோ வளர்றதுக்கு வந்து ஒரு ஃபேவரபிள், அதாவது ஒரு கண்டியூசிவ் என்வாரன்மெண்ட்டாக இருக்கும், அன்லைக் நேச்சுரல் கண்டிஷன். ஸோ இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நர்சரியில் வந்து ஒரு செடியோ இல்லை 2 செடியிலையோ வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா அது ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வித்தின் 1 or 2 days வந்து நம்ம என்டையர் லாட்டை கூட ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஆஸ் அ நர்சரி மேனேஜ்மெண்ட் ஓனர், அதாவது நம்மளோட செடி நம்ம நர்சரி வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் எந்த அளவுக்கு வந்து நம்மளோட லைக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ், அதாவது டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அந்த செடியை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் டாக்டர் எப்படி வந்து டாக்டர் வந்து நம்மளை ஒரு நோயாளியை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து we will have to see our plants whether it's affected to any kind of diseases or not. ஸோ ஒரு 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 2-3 ஸ்லைடு ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து, ஏன்னா லைக் ஒரு இந்த 2-3 ஸ்லைடு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு நோய் எடுத்துக்கிட்டேன்னா வந்து இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எப்படின்னா வந்து ஃபீல்டில் வந்து ஒரு செடி நோய் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் ஃபார்மர்ஸாக இருந்தாலும் சரி, யார் அந்த செடி வளர்க்குறவங்க இருந்தாலும் சரி, அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு சார் உடனே இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, இது வந்து அது லைக் இட் இஸ் நாட் அ மேஜிக். அந்த ஃபோட்டோ அந்த சிம்டம் பார்த்த உடனே வந்து சரி ஓகே இந்த மருந்து அடிங்க அப்படின்ட்டு. இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து ரைட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டாங்க, நிறைய ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லைக்
இப்போ அங்க வந்து எப்படின்னா போட்டோஸ் சிம்டம்ஸ் ஃபீல்ட்ல சிம்டம்ஸை பார்த்துட்டு கூட சிம்டம்ஸ்னா அந்த என்ன சொல்றேன்னா லைக் இப்போ அந்த பச்சை கலரா இல்ல இலை இல்லாம லைக் எல்லோ கலரா இருக்கலாம், அது டிஸ்கலரேஷன் எல்லோ கலர்ல இருக்கலாம், இல்ல இலை வந்து காஞ்சி போயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒரு நோய் அஃபெக்ட் ஆன ஒரு செடி வந்து இட் இஸ் எக்ஸ்பிரஸிங் இட்ஸ் டிசீஸ்டு கண்டிஷன். ஸோ அதை தான் வந்து சிம்டம்ஸ் சொல்றோம். ஸோ இந்த ஃபீல்டு லெவலில் சிம்டம்ஸை பார்த்து உடனே கண்ட்ரோல் மெஷர்மெண்ட் சொல்றது வந்து இட் இஸ் நாட் அ பெத்தாலஜிக்கலி எத்திக்கல் ப்ரொசீஜர். அந்த எந்த சிம்டம்ஸா இருந்தாலும் அது வந்து இட் இஸ் பேசிக்கலி காஸ்ட் பை ஃபங்கை ஆர் பாக்டீரியா. ஸோ அதை என்ன பண்ணணும்னா லைக் நம்ம வி வில் ஹாவ் டு ஐடென்டிஃபை த ஆர்கானிசம். அதாவது அந்த அஃபெக்ட் ஆன லீஃபையோ பிளான்ட்டையோ லெபார்டரியில் கொண்டு வந்து அந்த ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிசம் ஒவ்வொரு இப்போ ஒரு பூஞ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நேம் இருக்கும், டிஃப்ரெண்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் தர். அந்த லைக் அந்த ஃபஞ்சைக்கு ஆல்ரெடி லைக் ஒரு என்ன சொல்றது ஒரு கண்ட்ரோல் ஸ்டடீஸ் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம தனியாக வி வில் ஹேவ் டு கோ டேக் அப் த ஸ்டடி. எஸ்பெஷலி when it comes to சாண்டல்வுட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய ஸ்டடீஸ் இந்த மாதிரி இது வரைக்கும் இந்தியாவில் பண்ணலை. ஸோ எல்லாமே சில டைம்ஸ் எங்களுக்கே வந்து செட்டன் ப்ராப்ளம் வித் த சாண்டல், ஏதாவது ஒரு நோயோ ஏதாவது ஒரு சாண்டலோட நோய் வந்து எங்களுக்கே வந்து சில டைம் வந்து புதுசாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு 2-3 ஸ்லைடில் வந்து என்னென்னலாம் லைக் ஃப்ரம் த லேப் பெர்ஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ல இருந்து லேப்ல வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து வி வில் சி. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது நம்ம இன்ஃபெக்டட் லீஃப் எடுத்து ஒரு பீக்கர்ல வெறும் தண்ணியில வச்சுட்டு அப்புறம் அந்த இன்ஃபெக்டட் லீஃபை வந்து தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்லைம் லேயர் மாதிரி தெரியும். இப்படி வந்துச்சுன்னா இது வந்து பாக்டீரியா இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான். இட் இஸ் தட் லீஃப் இஸ் அஃபெக்டட் பை பாக்டீரியல் ஆர்கானிசம். ஏன்னா பாக்டீரியாவுக்கும் ஃபங்கைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். ஸோ இது ஒரு டெஸ்ட் ப்ரொசீஜர். இதே மாதிரி ஃபீல்டில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செடி வந்து அது வந்து ஒரு ஒரு நுண்ணுயிர்னால அஃபெக்ட் ஆயிருக்கா, இல்லை வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இது பயோட்டிக் ஏபயாட்டிக்னு சொல்லுவோம். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினாலே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% வந்து வி ஆர் நம்மளோட செடியையோ நம்மளுடைய பிளான்டேஷனையோ சேவ் பண்ணிட்டோம். ஒரு இதை கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பயோட்டிக் டிசீஸ்னா சிம்டம்ஸ். ஒரு பயோட்டிக் டிசீஸ்னா அதான் லைக் இட் குட் பி ஃபங்கை, பாக்டீரியா ஆர் த வைரஸ். ஏபயோட்டிக்னா அது வந்து ஒரு இல்லை ஒரு டெம்பரேச்சர்னால கூட இருக்கலாம், இல்லை ஒரு வாட்டர் லாக்டு கண்டிஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இல்லை மேனேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னால வர ப்ராப்ளம் வந்து இட் குட் பி ஏபயோட்டிக். ஸோ இது நம்ம வந்து நம்மளோட பிளான்டேஷன் நம்மளோட நர்சரிங்கிறப்போ வந்து நம்ம டெய்லி மானிட்டர் பண்ணி நம்ம வி ஷுட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு அவர் செல்ஃப். வாட் இஸ் தி ப்ராப்ளம் வித் மை பிளான்ட் ஆர் வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் மை பிளான்டேஷன். அதுக்கு வந்து டெய்லி மானிட்டர் பண்ணும். இட் மே பி வெரி டஃப், பட் இருந்தாலும் வந்து இட் இஸ் when it comes to sandal, each and every plant or a tree is very it's மை ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ் ஹவ் ஸ்போக்கன் அ லாட். நிறைய எனக்கு முன்னாடி பேசினவங்க சந்தன மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மரமும் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ வந்து எவ்வளவு மானிட்டர் பண்ணணும், எவ்வளவு வந்து அதை வந்து நம்ம டெய்லி ரொட்டீனாக செக் பண்ணணும். ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா ஹவு வி ஆர் கோயிங் டு ட்ரீட் தட். ஏன்னா இப்போ நோய் இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல வருமுன் பாதுகாக்கதே வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்களா, அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு மானிட்டர் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிளான்டேஷனை ஹெல்த்தியா வச்சுக்கலாம். ஒரு பிளான்ட்ல ஒரு லீஃப் இன்ஃபெக்டடா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ வெரி சிம்பிள். இப்போ இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூஷன் அப்படிம்பாங்க. எக்ஸ்க்ளூஷன்னா ரிமூவ் தி இன்ஃபெக்டட் பிளான்ட், அதாவது நோய் தாக்கப்பட்ட இலையோ செடியோ அந்த லாட்ல இருந்து நர்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க, எடுத்து யூ ஜஸ்ட் டெஸ்ட்ராய் இட். thereby you are arresting the fungal dissemination or the spread further. So இது very simple step. ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே லைக் நம்மளுக்கு வந்து ஒரு வி ஆர் ஸ்டாப்பிங் தேர் இட் செல்ஃப், அங்கேயே அந்த நிப்பாட்டிடுறோம், நம்ம ஃபர்தராக வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி லைக் ஸ்டெப்ஸ் வி ஷுட் டேக் ஃப்ரம் அவர் சைட் இன் மேனேஜிங் அவர் பிளான்டேஷன்ஸ். லைக் இது ஃபர்தராக வந்து இப்போ ஒரு பிளான்ட் அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஒரு பிளான்ட்ல ஒரு லீஃப் அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா எந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு, இல்லைன்னா ஒரு லாட் அஃபெக்ட் ஆயிருக்கலாம், ஒரு 5-6 பிளான்ட் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கலாம்,
இல்லை கம்ப்ளீட் நர்சரி சில டைம் பார்க்காம விட்டுட்டா ஈவன் வித்தின் 2-3 டேஸில் வந்து இப்போ ஒரு வில் பி கமிங் டு த ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் ஃபர்தராக இப்போ வருவோம். அதில் ஒரு பர்டிகுலர் டிசீஸ் பார்த்தீங்கன்னா பவுடரி மில்டியூன்னு இருக்கு. 2-3 நாளில் வந்து பார்க்காம விட்டிங்கன்னா இட் கேன் ஸ்ப்ரெட் ஈவன் டு த என்டையர் நர்சரி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிசீஸோ இல்லை ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸோ நம்மளோட நர்சரியில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை ஸ்டடி பண்ணணும். இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை காமிக்கிறேன். இது ஒரு பிளான்டேஷன். இட்ஸ் அ பைன் பிளான்டேஷன். அஃப்கோர்ஸ் இது ஃபோட்டோ இஸ் டேக்கன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியா. இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மரம் மட்டும்தான் வந்து காஞ்சிட்டு ப்ரௌன் கலர்ல இருக்கு. மற்ற எல்லாமே வந்து கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி காஸ்ட் பை அ ஃபங்கை. அதாவது பயோட்டிக் ப்ராப்ளம். இது வந்து பயோட்டிக் ப்ராப்ளம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அதாவது பேட்சாக இருக்கும். ஒரு நர்சரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பிளான்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கங்க பேட்சா இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டியூ டு பயோட்டிக் ப்ராப்ளம். அதே இது வந்து இட் இஸ் பீன் ஒரு ஸ்கேட்டர்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லா வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டியூ டு ஏபியாட்டிக் ப்ராப்ளம். இங்கே இந்த பர்டிகுலர் ஃபோட்டோல வந்து இட்ஸ் கெமிக்கல் டேமேஜ். ஓவர் ஸ்ப்ரேயிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஹஸ் காஸ் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உங்க சைட்ல இருந்து ஆஸ் அ பிளான் குறை இட் இஸ் easy to monitor from your side also. You yourself, you can you can see your plantation, you can identify, okay, this is a biotic or the abiotic problem. So இதுக்கப்புறம் வந்து ஆஸ் அ எக்ஸ்பர்ட் நாங்கள் அந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து லெபார்டரியில் ஸ்டடி பண்ணி அந்த அந்த ஆர்கானிசத்தை கல்ச்சர் பண்ணி அதை க்ரோ பண்ணி அப்புறம் இன்னைக்கு வந்து நிறைய மாடர்ன் டெக்னிக்ஸ் வந்துருச்சு. ஃபங்கையை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்கேஸ் பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஸ் த வைரஸ் அண்ட் நான் கல்ச்சரல் பேத்தஜன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி we will have to identify the organism. ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் we come to the control measures or the management. ஸோ ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு பேத்தாலஜிஸ்டாவோ ஏன்னா ஒரு லைக் பிளான்ட் ஹூவர் இஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டோ அந்த சிம்டம் அனாலிசிஸ்ல இருந்து அதை ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் திஸ் ஆர் ஆல் தி ஒர்க்ஸ் ஆர் திஸ் ஆல் தி ப்ரொசீஜர் வில் பி அண்டர். இந்த எல்லா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வி கம் டு நோ திஸ் இஸ் தி பேத்தஜன், இதுதான் வந்து அந்த நோய் தாக்கக்கூடிய ஆர்கானிசம். தென் வி கம் டு தி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் மெஷர்மெண்ட். ஸோ இப்போ சந்தன மரத்தை எடுத்துக்கிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் வந்து இப்போ எனக்கு முன்னாடி உள்ள சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் பேசிட்டாங்க. இனிஷியலாக வந்து நேச்சுரல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இடத்துல இருந்தாலும் இந்தியாவில், பட் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக ரிப்போர்ட்ல லிட்ரேச்சர்ஸ்ல இருந்தது வந்து கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. இங்கே தான் வந்து நேச்சுரல் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அண்ட் ஒரிஜின் வாஸ் ஃப்ரம் தீஸ் 2 ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஹாட் கேஷ் கிராப் ஆயிடுச்சு சாண்டல்வுட். நாட் ஓன்லி இது ஃபார்மர்ஸ் விவசாயிங்க கிராப்பா அப்படிங்கிறது பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஏன்னா ஒரு மார்ஜினல் ஃபார்மரோ இல்லைனா ஒரு ஏழை விவசாயியோ வந்து இந்த சந்தன மரத்தெல்லாம் வந்து வளர்க்க முடியாது. இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இது ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் வந்து நியூஸ். இது தே ஆர் த பீப்புள். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்ரஸிவ் ஃபார்மர்ஸ், கொஞ்சம் லைக் ஓவரால் ரிச், அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் தான் வந்து இதை வந்து வளர்த்து அதுவும் இந்த ரியல் எஸ்டேட்ல இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா பிளாட்ஸ் வித் பிளான்ட். ஸோ தேர் அவங்களோட நிலத்தோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக டபுளோ ட்ரிபிள் ஆயிடுது. அதுவும் இந்த மாதிரி சந்தன மரத்தை வளர்த்து விற்கிறப்போ வந்து பீப்புள் ஆர் ரெடி டு டேக் அப் திஸ். இட்ஸ் லைக் சோல்ட் லைக் ஹாட் கேக்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு எஸ்பெஷலி இந்த ஸ்டேட் ஆஃப் நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால இட்ஸ் கோயிங் வெல். ஸோ பட் இன்னைக்கு கல்டிவேஷனை சாகுபடியை பார்த்தீங்கன்னா என்ன, சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தமிழ்நாடு கர்நாடகா மட்டும் இல்லாமல் நம்மளோட என்டையர் லைக் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் கண்ட்ரியில் இந்த சாகுபடி வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஈவன் நார்த் ஈஸ்ட்ல கூட வந்து சந்தன மரம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது
ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 செடியோ என்ன செடி ஏதாவது எந்த ஒரு செடியா இருந்தாலும் எந்த ஒரு மரமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஆரிஜின் இருக்கும். எப்படி நம்ம சந்தன மரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடகா தமிழ்நாட்டில் வந்து அதோட பேசிக் ஆரிஜின் இருந்ததை பார்த்தோம். ஸோ ஒரு புது இடத்துக்கு போய் அதை வந்து லைக் நம்ம இப்படி ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி இதையும் வந்து கல்டிவேட் பண்றப்போ நேச்சுரலா வந்து அந்த மரம் வந்து ஒரு அதுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு 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 ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் இருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் வரப்போ இட் கேன் பி லைக் இட் கேன் பி அஃபெக்டட் பை டிஃப்ரெண்ட் பேத்தஜன்ஸ். ஃபங்கையா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் கொஞ்சம் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு சர்வே எடுத்து வாட் ஆர் ஆல் தி மேஜர் ப்ராப்ளம் இன் சாண்டல்வுட் க்ரோயிங், எஸ்பெஷலி இந்த நர்சரி, அப்புறமா வந்து ஒரு யங் பிளான்டேஷன்ஸ். ஏன்னா இப்போ ரொம்ப நாள் ரிசர்ச் இந்த சாண்டல்வுட்ல இப்போ நோய்களை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இந்த சாண்டல்வுட் இன் ஜென்ரலாகவே இட் இஸ் ஒரு ரெசிஸ்டன்ட் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறாங்க. இது ரெசிஸ்டன்ட் ஸ்பீஷியஸ்னா நேச்சுரலா வந்து அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு சந்தன மரத்துக்கு, நோய்களை வந்து ரெசிஸ்ட் பண்றதுக்கு. பட் இப்போ நம்ம அதுக்கு அதோட ஒரிஜினை விட்டு டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு போறப்போ அந்த மரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்போ சில இடத்துல வந்து சில நோய் தாக்குதல் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அதோட கிளைமேட்டிக் கண்டிஷனை வச்சு பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் அக்ரோ கிளைமேட்டிக் கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து அதோட டெம்பரேச்சர், அடுத்த ஹியூமிடிட்டி இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ இதில் நம்ம லைக் நம்ம சந்தன மரம் சாகுபடி செய்கிறப்போ எந்த அளவுக்கு வந்து நோய் தாக்குதல் உண்டாகுது அப்படிங்கிறத வச்சு நாங்கள் வி ஹேவ் டன் சம் ஸ்டடிஸ். இது ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஒன்று வந்து இந்த சென்டரில் வந்து பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் அது கீழே பச்சை கலரில் பேத்தஜன் விருலன்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படி என்னன்னா பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒன்று நம்ம வைக்கிற செடி வந்து நல்ல இம்யூன் பவரோட இருக்கணும். இட் ஷுட் ஹேவ் சம் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா இட் வில் பி அ ஹெல்தி பிளான்ட். இன்னொன்று வந்து நம்ம பேத்தஜன், இப்போ ஃபங்கையோ எடுத்துட்டாலும் சரி, பாக்டீரியா எடுத்துட்டாலும், வைரஸ் எடுத்துட்டாலும் சரி, when it is completely virulent, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம பிளான்ட் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ ஒரு பேத்தஜன் விருலண்ட்டோ அந்த பிளான்ட் ரெசிஸ்டன்ஸோ இது எதில் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்வாரன்மெண்டல் வேரியபிள்ஸ், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி பேத்தஜன் இம்யூனிட்டி பவர் அந்த பிளான்ட் இம்யூனிட்டி பவர் அந்த பேத்தஜன்ஸ் விருலன்ஸ். ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் தான். நான் சொன்ன மாதிரி சாண்டல்வுட் ஸ்லைடை நான் ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபங்கல் டிசீசஸ் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த நர்சரி சீட்லிங்ஸ் ஆஃப் சாண்டல்வுட். ஸோ இந்த ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபங்கை அந்த பூஞ்சை காஸ் பண்ணுற டிசீஸ் தான் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் லைக் சம் ஆஃப் தி காமன் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் சாண்டல்வுட் சீட்லிங்ஸ் இன்க்ளூட் germination of the seeds, rot and wilting of germinated seeds and other leafy seeds. நர்சரியில் வந்து ஃபங்கல் டிசீசஸ் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. அதில் வந்து சீட்ஸ், ஜெர்மினேஷன் ஆஃப் த சீட், அப்புறம் ராட், இதெல்லாம் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் அந்த முதல்ல சொல்லலாம் உங்களுக்கு. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ராட் அண்ட் வில்ட் ஆஃப் ஜெர்மினேட்டட் சீட்லிங்ஸ் அது மேஜர் ப்ராப்ளம். இதில் ஒரு டிசீஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ அதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதெல்லாம் இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து நாங்கள் சர்வே பண்ணி ஸ்டடி பண்ணி we have identified in the some of the common diseases in the nurseries and sandalwood. ஒன்று வந்து rot of the seeds. இந்த இது பார்த்தீங்கன்னா ஹெல்தி சீட்ஸ் ஆர் குட் சோர்ஸ் ஃபார் ஹெல்தி சீட்லிங்ஸ். லைக் என்னன்னா இப்போ ஒரு சீட்லிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு நர்சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் ஆஃப் த நர்சரி வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த குட் சீட்ஸ். Good plants will be produced from good seeds. So as far as the seeds are good, our nursery is good. So when seeds are stored with the proper drying, they are prone for pathogenic infection without proper drying. அப்போ நம்ம டாக்டர் ரவி கூட சொன்னார், சீட் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய சொன்னாங்கல்ல, பல்ப் ரிமூவ் பண்ணணும், மாய்ஸ்சர் ஷுட் பி ட்ரை பண்ணணும். அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டிஷன் ஷுட் பி ரெடியூஸ். எங்கெல்லாம் வந்து மாய்ஸ்சர் சீட்ஸில் இன்கேஸ் சீட்ஸில் ஏதாவது மாய்ஸ்சர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஃபங்கல் அஃபெக்ட் ஆகும். எந்தெந்த ஃபங்கை பார்த்தீங்கன்னா அந்த சொன்னால சயின்டிஃபிக் நேம்ஸ்ன்னு உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இட் கேன் பி ஃபிசாரியம், அல்டர்னேரியா, அஸ்பெர்ஜிலஸ், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபங்கல் பேத்தஜன்ஸ். தோஸ் ஆர் காசிங் த ராட் டிசீசஸ் இன் தி சீட்ஸ் ஆஃப் தி சாண்டல்வுட்.
ஸோ இதை சிம்பிளாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆஃப் த சீட்ஸ் கேன் பி அவாய்டட் பை ப்ராப்பர் ட்ரையிங் அண்ட் டீபல்ப் ஆஃப் த சீட். இது ஒரு சிம்பிள் physical mechanism which can be followed to avoid the rotting of the seeds.